இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம ஆனந்தமய கோஷம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோஷம் தான் வந்துட்டு பஞ்ச கோஷங்களில் கடைசி 5வது கோஷம். உங்களுடைய ஆன்மாவுடைய நெருங்கின உரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மிக புனிதமானது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆனந்தமய கோஷமோட உண்மையான ஆழமான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட முழு மனதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்துட்டு இந்த ஆழமான ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த கோஷம், இந்த ஆனந்தமய கோஷம் அப்படின்றது என்னன்னா, பேரானந்தம், அப்புறம் வந்துட்டு அதுக்கு மேலே இருக்க பேரானந்தத்தின் உரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆன்மாவோட பரம சந்தோஷம் நிறைந்த உரைன்னு கூட சொல்லலாம். இந்த உரையில் இந்த ஒரு விஞ்ஞானமய கோஷம்னால உங்களுக்கு ஏற்படுறது என்ன அப்படின்னா, தூய ஆன்ம அருள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இன்டர்னல் ஹாப்பினஸ் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. எக்ஸ்டர்னல்னா அவுட்டரில் இருக்கிற ஒரு உங்களோட இப்போ இருக்கிற மாய உலகத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷ நிலை வந்துட்டு உங்களுக்கு ஏற்படாது. உங்களுக்கு உடம்புக்குள்ள ஒரு ஆனந்த நிலை வந்துட்டு ஏற்பட ஆரம்பிச்சிடும். பயம்ன்றது சுத்தமாக இருக்காது. கவலை வந்துட்டு சுத்தமாக இருக்காது. ஒரு ஆன்மா பற்றி அறிவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். அப்புறம் டிசைர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். டிசைர் ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனந்தமய கோஷம் அப்படின்றது மூலமாக எந்த ஒரு ஆசைகளும் இருக்காது, கவலைகளும் இருக்காது, பயமும் வந்துட்டு இருக்காது. இந்த ஆனந்தமய கோஷம் வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸில் இருக்கிறது மூலமாக நான் யார் அப்படின்ற ஒரு முழுமையான அறிவு வந்துட்டு உங்களுக்கு கிடைத்திரும். இந்த ஆனந்தமய கோஷம் வந்துட்டு பேலன்ஸில் இருக்கிறது மூலமாக இது எப்படி இருக்கும், இந்த நிலையில் நம்ம பேலன்ஸாக இருந்தால் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாட்ஸ், நோ தாட்ஸ் ஒன்லி பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எண்ணங்களே இருக்காது. உங்களுக்கு ஒரு அருள் அப்படின்றது மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். மனதளவுலையும் சரி, உங்களோட உணர்ச்சிகள் அளவுலையும் சரி, உங்களுடைய உள்ளுணர்வு அளவுலையும் சரி, இது எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக அருள் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஒரு பரம பேரானந்தம் வந்துட்டு இருக்கும். யூனிவர்ஸ்லேருந்து அதிகப்படியான ஆனந்த நிலை வந்துட்டு உங்களுக்குள்ளே அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதில் வந்துட்டு தாட்லெஸ்ஸாக இருப்பீங்க, டிசைர்லெஸ்ஸாக இருப்பீங்க, பியூர் பீஸ்ஃபுல் சோலாக வந்துட்டு காணப்படுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு எல்லையே இருக்காது. பறந்து விரிந்து வந்துட்டு காணப்படுவீங்க இந்த பிரபஞ்சம் மாதிரி. அது போக உங்கள் உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட் வைப்ரேஷன் வந்துட்டு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது எப்படின்னா, உங்கள் கிட்ட யாரோ வந்தாலும் அது வந்துட்டு உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் அது நல்லதை வந்துட்டு விளைவிக்க ஆரம்பிக்கும். இந்த கோஷத்தை நீங்கள் தொடுறப்ப உங்களுக்கு என்னென்ன கட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவுட் சைடு வேர்ல்டு, அதாவது இந்த மாய உலகத்தை பற்றி அனைத்து சிந்தனைகளும் வந்துட்டு உங்களை விட்டு போயிடும். உங்களுக்கு உள்ளே இருக்கிற உண்மையான உலகத்தை பற்றி அறிவு வந்துட்டு உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. எதுக்கு சந்தோஷமாக இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துட்டு ஏற்படும். ரொம்ப அதிகமாக வந்துட்டு ஆழமாக சிந்திச்சு உங்கள் உடலுக்குள்ளே இருக்க அனைத்தையும் வந்துட்டு சரிப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க இந்த கோஷத்தை நீங்கள் தொடுறது மூலமாக. இந்த கோஷத்தை நீங்கள் எப்போயெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க, இது எனக்கு பேலன்ஸாக இருக்குது அப்படின்றத எப்போயெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆழ்ந்த தியானத்தில், ஆழ்ந்த நித்திரையில், அப்புறம் டிவோஷன் அதாவது பக்தி சார்ந்த இதில், அப்புறம் வந்துட்டு நேச்சரோட டீப்பாக கனெக்டாக இருக்கிறது மூலமாக வந்துட்டு இது பண்ணுவீங்க. அது எப்படின்னா, ஆழ்ந்த தியானத்தில் வந்துட்டு மைண்டு அமைதியாகி உங்களுக்கு உண்மையான ஒரு தெளிவான சுத்தமான அருள் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்துலேருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அது மூலமாக நீங்கள் இந்த ஆனந்த கோஷம் வந்துட்டு அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அது போக ஆழ்ந்த நித்திரை, அதாவது ஒரு டீப் ஸ்லீப் ஸ்டேட்னு சொல்லிட்டு சொல்லலாம். மைண்டு வந்துட்டு அந்த டைமில் தான் ரெஸ்ட் எடுக்கும். நீங்கள் நல்லா தூங்குனீங்க அப்படின்னா கனவுகள் எதுவுமே வந்து ஏற்படாது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு டீப் ஸ்லீப் இல்லை அப்படின்னா மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். காலையில் எழுந்திரிக்கப்போ தலைவலி எடுக்கும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த டீப் ஸ்லீப் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான எண்ணங்களும் சரி, அதிகப்படியான உடலில் இருக்க அனைத்து சக்திகளும் சரி க்ளீனாக ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த விஞ்ஞானமய கோஷம் வந்துட்டு பேலன்ஸில் இருக்கிறது மூலமாக நீங்கள் வந்துட்டு இது எல்லாத்தையுமே அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கலாம். ஓகேங்களா? டீட்டெயிலாக சொன்னோம் ஆழ்ந்த நித்திரை மூலமாக. அடுத்தது பார்த்திங்கன்னா டிவோஷன் பார்த்திங்கன்னா பக்தி அப்படின்னு சொல்லலாம். ஒரு கடவுள் மேலே கொண்டு இருக்க பக்தி, இல்லாட்டினா ஒரு பொருள் மேலே கொண்டு இருக்க பக்தி, எந்த ஒரு செயலையும் பக்தியோடு பணிந்து செயல்படுறது மூலமாக உங்களோட ஈகோ வந்துட்டு டிசால்வ் ஆயிரும். ஈகோன்ற ஒன்று வந்துட்டு உங்களை விட்டு போய் அது மேலே ஒரு காதல் ஏற்பட்டு இந்த ஆனந்தமய கோஷம் வந்துட்டு உங்களுக்கு அதில் இருக்கிற ஒரு உண்மையான ஆனந்தத்தை வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். நேச்சரை வந்துட்டு டீப்பாக வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த சன்ரைஸாக இருக்கட்டும் சரி, அந்த ஓசனாக இருக்க அந்த கடலாக இருக்கட்டும் சரி, சூரிய உதயமாக இருக்கட்டும் சரி, அந்த மலைகளையும் சரி, அந்த காடுகள், இதுகள் எல்லாத்தையும் ஒரு
ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்தில் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் இந்த கோஷத்துக்கு முன்னாடி பார்த்தது வேறு, இந்த கோஷம் மூலமாக நீங்கள் பார்க்குறதுன்றதே வேறு. அவ்வளோ அழகாக ரசித்து பார்ப்பீங்க. அது மேலே ஒரு காதல் கொண்டு வந்துட்டு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் எல்லா நாளும் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த கோஷம் வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸில் இருக்கிறப்ப அனுபவிக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப அதை சொல்ல முடியாது. அதை அனுபவிக்கிறது மூலமாக தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு காதலோடு வந்துட்டு அதை பார்த்து அதை ரொம்ப ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, அந்த 4 காரணிகளையும். இந்த ஆனந்தமய கோஷம் நமக்கு என்ன அப்படின்றத கொடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பர்மனண்ட் ஹாப்பினஸ், அப்புறம் ஃபியர்லெஸ்னஸ், பியூர் லவ், சைலன்ஸ் ப்ளஸ் பீஸ் அப்படின்னு சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன். அவ்வளோதாங்க, இந்த 5 தான். இதில் முதல்ல இருக்க பர்மனண்ட் ஹாப்பினஸ் அப்படின்றது தற்போதைய நிலை, உங்களோட மைண்ட் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றது சம்மந்தப்பட்டது கிடையாது. ஒரு அவுட்டர் வேர்ல்டுலேருந்து, அதாவது மாய உலகத்துலேருந்து கிடைக்காத ஒரு ஆனந்தத்தை உங்கள் உடம்புக்குள்ளே கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த பர்மனண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அனுபவபூர்வமாக தான் வந்துட்டு இதை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். நான் சொல்கிறது மூலமாக உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. ஃபியர்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது, யாருக்கும் எதுக்கும் வந்துட்டு பயமே இருக்காது. எந்த ஒரு பொருளுக்கும் சரி, எந்த ஒரு உயிரினத்துக்கும் சரி பயப்படவே மாட்டீங்க. அது பக்கத்தில் வந்தாலும் நம்மளோட உற்றார் உறவினர்கள் அப்படின்ற அது கூட ஒரு நார்மலாக சகஜமான உயிரினமாட்ட பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு பயம் அப்படின்றது இந்த கோஷம் வந்துட்டு அதை வந்துட்டு கம்மி பண்ணிடும். டோட்டலாக வந்துட்டு உங்கள்கிட்ட பயம்ன்றதை வந்துட்டு எடுத்துரும். இந்த கோஷம் வந்துட்டு நீங்கள் அனுபவிக்கிற நிலையில் இருக்கிறப்ப உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்த, அந்த மிருகம் எதுக்கு நம்மக்கிட்ட வந்துச்சு, அது என்ன நமக்கு உணர்த்த ட்ரை பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த பயன்றது போயிடுச்சு அப்படின்னு. அடுத்தது பியூர் லவ். பியூர் லவ்னால் ரொமான்டிக் இல்லை, ஓகேங்களா? அது அன்கண்டிஷ்னல் லவ்னு கூட சொல்லலாம், படத்துலலாம் சொன்ன மாதிரி. காதலுன்றதுக்கு இப்போ இருக்க உலகத்தில் பார்த்திங்கன்னா இச்சை சம்மந்தப்பட்டு தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அதுதான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லை காதல். காதலுன்றதே வேறு. ஒரு உண்மையான தூய்மையான அன்பு ஒருத்தர் மேலே வச்சுருக்கிறது. அது வந்துட்டு ஒரு மனிதராக கூட இருக்கலாம், ஒரு பொருளாக கூட இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு செயலற்ற நிலையில் இருக்க ஒரு உயிரினமாக கூட, ஜடப்பொருளாக கூட இருக்கலாம். அது மேலே ரொம்ப பக்தியோட அதை பார்க்குறப்பையெல்லாம் ரசித்து பார்க்குறது தான் வந்துட்டு காதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சைலன்ஸ் ப்ளஸ் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். பீஸுன்றது அமைதி, சைலன்ஸுன்றதும் அமைதி தான். இதுக்கு வந்துட்டு 2 நேம்ஸ் இருக்குது. அதாவது மென்டலாக சொல்ல முடியாது, உங்கள் உடம்புக்குள்ளே ஏற்படுகின்ற அமைதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மனம் பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு மாதிரி குடுன்னு ஓடிட்டு இருக்கும், தாவிட்டு இருக்கும், மரத்துக்கு மரம் தாவி குதிச்சு அங்கங்கே குரங்கு போயிட்டே இருக்கிற மாதிரி இந்த மனம் வந்துட்டு எண்ணங்களை மாற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு உடம்புக்குள்ளே ஒரு அமைதி வந்துட்டு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மனம் வந்துட்டு அமைதி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அனைத்துமே வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா சைலன்ஸ் ப்ளஸ் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மென்டல் சம்மந்தப்பட்டது இல்லை, இது அதாவது மென்டல் மைண்ட் சம்மந்தப்பட்டது கிடையாது. இது வந்துட்டு அதுக்கும் மேலே மைண்ட் சம்மந்தப்பட்டது கிடையாது, இது அதுக்கும் மேலே சொல்லப்போனால். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன். அதாவது இந்த உடம்பு நான் இல்லை, இந்த மைண்டும் நான் கிடையாது அப்படின்ற ஒரு சுய அறிவு, சுய சிந்தனை வந்துட்டு ஏற்படுறது தான் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறது. அப்படி தான் வந்து ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் அப்படின்றது. ஏன்னா அந்த சரீரம் வந்துட்டு அழிஞ்சு போயிடும். நீங்கள் வந்துட்டு இந்த உடம்பில் இன்ஸ்டால் பண்ண ஒரு OS சிஸ்டம் மாதிரி தான், ஓகேங்களா? இந்த உடம்புன்றது உங்களுக்கு ஹார்ட்வேர் மாதிரி, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மான்றது OS மாதிரி. இந்த ஆன்மாவை ஒவ்வொரு ஆர்கான்ஸையும் பணிகளை செய்ய வைக்கிறது மட்டும்தான் வந்துட்டு இந்த ஆத்மா அப்படின்றது. இதில் மைண்ட் அப்படின்றது அந்த ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்ச செக்மேட்டு தான் வந்துட்டு இந்த மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மைண்டை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி சமநிலைப்படுத்தி அமைதிப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்தும் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஆனந்தமய கோஷம் வந்துட்டு நமக்கு என்னென்ன சப்போர்ட் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தமய கோஷம் வந்துட்டு விஞ்ஞானமய கோஷம், அதாவது விஸ்டமோட சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விஞ்ஞானமய கோஷம்ன்றது மனோன்மய கோஷத்தோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மனோன்மய கோஷம்ன்றது பிராணமய கோஷமோட கனெக்ட் ஆகிருக்கும். பிராணமயம்ன்றது அன்னமய கோஷமோட கனெக்ட் ஆகிருக்கும். இதில் அன்னமய கோஷம் அப்படின்றது உடம்பு சார்ந்த காரணிகள்னு சொல்லலாம். பிராணமய கோஷம்ன்றது எனர்ஜி, அதாவது சக்தி சார்ந்த காரணிகள் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த மனோன்மய கோஷம் அப்படின்றது மனம் சார்ந்த காரணிகள் சொல்லலாம். இந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படின்றது தூய அறிவு சார்ந்த காரணிகள் சொல்லலாம். இதில் இந்த ஆனந்தமய கோஷம், அதாவது ஃபைனல் லேயரான
உங்கள் ஆத்மாவுடைய உரையானது இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ஒரு லெவல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த 4ஐயும் சேர்த்து இந்த இடத்துல உங்களுக்கு ஆனந்த நிலையை உருவாக்குறதுக்கான நிலையை கொடுக்கறது தான் இந்த ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு வந்துட்டு அமைதி அடைஞ்சாதான் வந்துட்டு பிராணம் வந்துட்டு உங்கள் உடம்பில் இயல்பாக வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த பிராணம் உடம்பில் இயல்பாக ரன் ஆனால் தான் மைண்டு வந்துட்டு உங்களுக்கு, அதாவது மனம் வந்துட்டு அமைதி அடைய ஆரம்பிக்கும். இந்த மனம் அமைதி அடைஞ்சால் தான் அறிவு வந்துட்டு உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும். இந்த அறிவுன்றது பிறந்தா அப்படி தான் உங்களுக்கு அருள், அதாவது இந்த பிரபஞ்சத்தோட அருள் அப்படின்றது கிடைக்கவே ஆரம்பிக்கும். அதனால் எல்லா கோஷங்களும் க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆனந்தமய கோஷம் என்ன அப்படின்றதே உங்களுக்கு ரிவீல் ஆகவே ஆரம்பிக்கும், அதாவது தெரியப்படுத்தவே ஆரம்பிக்கும். இந்த ஆனந்தமய கோஷம் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, சொல்லப்போனால் இது வந்துட்டு ஒரு பியூர் லேயர், இது வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆகாது. ஆனால் முன்னாடி இருக்கிற கோஷங்கள் மூலமாக வந்துட்டு முன்னாடி இருக்க கோஷங்கள் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கோஷமுக்கு உங்களால் வரவும் முடியாது, இந்த கோஷம் உங்களால் தெரிந்து கொள்ளவும் வந்துட்டு முடியாது. அதாவது மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இதுதான். இந்த 2 கோஷங்களும் உங்களுக்கு சமநிலை அடைஞ்சிருந்தால் தான் இந்த கோஷத்துக்கே வந்துட்டு வர முடியும். அதுதான் வந்துட்டு இம்பேலன்ஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இதில் மனோன்மய கோஷத்தையும் விஞ்ஞானமய கோஷத்தையும் சமநிலைப்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த ஆனந்தமய கோஷத்துக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுவீங்க. உங்களுக்கு ஆனந்த நிலை வந்துட்டு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த ஆனந்தமய கோஷத்தை எப்படி நம்ம வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணலாம், டிவோஷனலாக வந்துட்டு சர்ச் பண்ணி ரெடி பண்ணலாம். அடுத்தது நடயோகா அப்படின்னு சொல்லலாம். அதாவது மந்திரங்களை உச்சரிக்கிறது மூலமாக வந்துட்டு உங்களுக்குள்ளே ஒரு 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 குட் வைப்ரேஷனை வந்து க்ரியேட் பண்ணி நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்தி அது மூலமாக கூட வந்துட்டு இந்த ஆனந்தமய கோஷத்தை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணலாம். கர்ம யோகா, அதாவது நீங்கள் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட். ஓகேங்களா? இப்போ இதில் மெடிடேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுறது தாங்க. எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது இது ஒன்று தான், மெடிடேஷன் பண்ணுங்கப்பா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மெடிடேஷன் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு வெப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக பிராணம் வந்துட்டு அமைதி அடைஞ்சிடும், மனமும் அமைதி அடைஞ்சிடும், உடலில் இருக்க அனைத்து கோஷங்களும் வந்துட்டு சமநிலை அடைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காரது மூலமாக மனம் வந்துட்டு கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த தியானம் பண்ணுறப்ப காற்றை வந்துட்டு பொறுமையாக இழுத்து உள்ளே விடுவீங்க. அப்போ வந்துட்டு பிராணம் வந்துட்டு அமைதி அடைய ஆரம்பிக்கும். அந்த பிராணம் அமைதி அடைகிறப்ப உங்களுக்கான அறிவு வந்துட்டு திறக்க ஆரம்பிக்கும். அந்த அறிவு உங்களுக்குள்ளே கிடைக்கிறப்ப இதுதான் வாழ்க்கை அப்படின்ற புரிந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்துட்டு இந்த மனுஷன் ஏதோ ட்ரை பண்ணுறான், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு புத்தியை கொடுத்து நல்ல வழியில் நடத்தணும் அப்படின்ற ஒரு செயலை செஞ்சு உங்களுக்கு அருள் அப்படின்ற ஒரு செயலை வந்துட்டு பாவிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பக்தி. நம்மளால் மெடிடேஷன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த பக்தி அப்படின்றது. ஏன்னா பக்தி மூலமாக வந்துட்டு எந்த ஒரு செயலையும் வந்துட்டு உங்களால் அடைய முடியும். ஒரு செயலை நீங்கள் செய்யறதுனால பக்தியாக கொண்டு செஞ்சீங்க அப்படின்னா அந்த செயல் வந்துட்டு உங்களுக்கு 100% பியூராக வந்துட்டு நடந்து முடியறதுக்கான அனைத்து சான்சஸ் வந்துட்டு அந்த பக்தின்றது ஏற்படுத்தி கொடுக்கும். அது போக கடவுள்கள் மூலமாக நீங்கள் பக்தி வைக்கிறது மூலமாக அவர்கள் சொல்லி கொடுத்த வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றி அந்த பாதையிலேயே வந்து செல்ல ஆரம்பிப்பீங்க. அது மூலமாகவும் இந்த சக்கரம் வந்துட்டு உங்களுக்கு இந்த கோஷம் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது நடயோகா அப்படின்னு சொல்லலாம். நடயோகான்றது நடக்கிறது கிடையாது, அது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் மந்திரங்களை சொல்கிறது தான். உங்களுக்கு பிடித்த மந்திரமான ஏதாவது ஒரு 5 எழுத்து மந்திரம் இல்லாட்டினா ஒரு சென்டென்ஸில் இருக்கிற மாதிரி மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறது மூலமாக உங்கள் உடம்புக்குள்ளே வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணி அந்த நல்ல வைப்ரேஷன்ஸை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் அந்த வைப்ரேஷனை பகிர்ந்து கொடுத்து அனைவரையும் பாதுகாக்கிறது தான் வந்துட்டு இந்த நடயோகா அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாமும் நல்லா இருந்து நம்ம கூட இருக்கவங்களையும் நல்லா இருக்க வைக்கிறது தான் இந்த நடயோகா அப்படின்னு சொல்லலாம். டீப் ரெஸ்ட், அதாவது யோக நித்திரை, டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். மைண்டை ரிலாக்ஸ் பண்ணலாம் நீங்கள் நல்லா தூங்குறது மூலமாக. நல்லா தூங்குறதுனா 12 மணி நேரம் 16 மணி நேரம் தூங்குறது கிடையாது. டீப் ஸ்லீப், அந்த நிலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனவுகளே ஏற்படாது, எந்த ஒரு எண்ண அலைகளும் ஏற்படாது, நீங்கள் நல்லா தூங்குவீங்க. அது எப்படி நான் சொல்கிறதுனா, இப்போ இன்னும் நைட்டு ஒரு 9 மணிக்கு படுத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மணிக்கு நீங்கள் விழிக்கிறீங்க, அதாவது முழிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. எந்த ஒரு கனவுகளும் வந்துட்டு இருக்காது. அதுதான் பார்த்திங்கன்னா டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது கர்ம யோகா. இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக வந்தோம்,
நம்மளோட இது எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறது இந்த கர்மா. அப்படி தான் நீங்கள் நல்ல மனிதராக வாழ வைக்கிறது இந்த கர்மா தான். உங்களை கெட்ட மனிதராக மாற்றுறதும் இந்த கர்மா தான். உங்களை அதிகப்படியான துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறதும் இந்த கர்மா தான். இதில் இந்த கர்மாவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகோவே இருக்கக்கூடாது, எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போகணும், சமநிலை அடைந்து இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த கர்மா யோகா மூலமாக இந்த விஞ்ஞானமய கோஷத்தை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணலாம். அடுத்தது கிராட்டிடியூடுன்றது ஒரு மதிப்பை வந்துட்டு அனைத்து செயல்களுக்குமே வந்துட்டு தெரிவிக்கிறது, மதிப்பும் மரியாதையோடு செயல்படுறது அப்படின்னு சொல்லலாம். தேங்க்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மதிப்பு மரியாதையோடு இருக்கிறது மூலமாக உங்களோட மனம் வந்துட்டு திறக்க ஆரம்பிக்கும். அந்த மனம் திறந்துருச்சு அப்படின்னா அந்த பிரபஞ்சமோட அருள் வந்துட்டு அந்த மனதில் கிடைத்து இந்த உடம்பு வந்துட்டு அப்படியே பரவச நிலையில் வந்துட்டு இருக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் ஆன்மா வந்துட்டு அப்படியே ஒரு பரவச நிலையில் வந்துட்டு செல்ல ஆரம்பிச்சிடும். அதுதான் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மதிப்பும் மரியாதையுமே வந்துட்டு இருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கும் அது கிடைக்கும். எல்லாரையும் மதித்து நடக்கணும். ஒரு சின்ன ஒரு உயிரினமாக இருந்தால் கூட அந்த உயிரினத்துக்கான ஒரு மதிப்புன்றதை நம்ம கொடுக்கணும். ஏன்னா அதுவும் ஒரு உயிர் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணணும். அவன்கிட்ட காசு இருக்குது, இவன்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதிக்காமலாம் இருக்கக்கூடாது. ஒரு பிச்சைக்காரனை பார்த்தா கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிக்கிற தன்மை வந்துட்டு உங்களுக்குள்ளே வளர்த்துக்கணும். அது மூலமாக கூட இந்த ஆனந்தமய கோஷத்தை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த ஆனந்தமய கோஷத்தோட ஆன்மீக மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மை ஆனந்தம் வெளியில் கிடையாது, அது உன் உள்ளே எப்போதும் இருக்கிறது. மனதை ஓயச் செய்தால் உன் இயல்பான ஆனந்தத்தை நீ கண்டுபிடிப்பாய். அதாவது மனதை அமைதிப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட இயல்பான ஒரு உண்மையான ஆனந்தத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீ ஆன்மா, ஆனந்தம்தான் உன் இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுதான் வந்துட்டு இந்த ஆனந்தமய கோஷமோட உண்மையான ஆன்மீக அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பஞ்சமய கோஷத்தோட முழு விளக்கங்களையும் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அனைத்து தகவல்களும் வந்துட்டு கிடைக்கும். உங்கள் உடலும் சமநிலை அடைந்துடும், மனமும் சமநிலை அடைந்துடும், அறிவும் சமநிலை அடைந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து உண்மையான அருள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது அன்னமய கோஷம் அப்படின்றது நான் உடல் அப்படின்றது, பிராணமய கோஷம் அப்படின்றது நான் உயிர் அப்படின்றது, மனோமய கோஷம் அப்படின்றது நான் மனம் அப்படின்றது, விஞ்ஞானமய கோஷம் அப்படின்றது நான் அறிவு அப்படின்றது, ஆனந்தமய கோஷம் அப்படின்றது தான் நான் ஆன்மா. நான் உடல் கிடையாது, உயிர் கிடையாது, மனம் கிடையாது, அறிவு கிடையாது, நான் ஆன்மா அப்படின்றது. ஒரே லைனில் இதோட டெஃபினேஷனை சொல்லணும் அப்படின்னா, ஆனந்தமய கோஷம் ஈக்குவல் டு ஆன்மாவின் பேரானந்தம் நிறைந்த உரை. மனம் அமைதியாகும் போது உண்மையான ஆனந்தம் வெளிப்படும் அப்படின்றது தான். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியாது. நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக அனைத்தையும் கண்டு நீங்கள் தெளிவுபடுத்தி நல்ல ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழலாம். இப்போ அடுத்த வீடியோவில் ஒரு புதிய ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.